அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் அழகரசன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். இந்த வாக்காளர் திருட்டு பற்றி அண்மையிலே ஏராளமான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய செய்தி உங்கள் வாயிலாக. தேர்தல் கமிஷனுடைய வாக்கு திருட்டு சம்பந்தமா இந்தியா பூரா இன்னைக்கு ஒரு பெரிய மக்கள் எழுச்சி உருவாயிருக்கு. நீதிமன்றம் அந்த பிரச்சனைய நல்லா உள்வாங்கிடுச்சு. இப்ப இவங்க விடக்கூடிய உருட்டெல்லாம் இப்போ நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. அதனுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள் சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்க 89 லட்சம் வாக்காளர்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பை தேர்தல் கமிஷனிடம் விளக்கமாக அளித்தோம். ஆனா தேர்தல் கமிஷன் என்ன பண்ணிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, அந்த 89 லட்சம் வாக்காளர் விளக்கத்தையும் தள்ளுபடி பண்ணிடுச்சு. என்னன்னு கேட்டா, 89 லட்சம் வாக்காளர்களுக்காக நீங்க கொடுக்க கூடாது, ஒரு வாக்காளரும் தனித்தனியா கொடுக்கணும் அப்படின்னு காரணம் சொல்லி தள்ளுபடி பண்ணிருக்கு. நம்முடைய கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே தேர்தல் கமிஷன் உச்ச நீதிமன்றத்துல போன வாய்தாவில் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, வாக்காளர் பிரச்சனையெல்லாம் அரசியல் கட்சி முகவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க ஏன் இதெல்லாம் பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அது இப்போ அரசியல் கட்சிகள் வாக்காளர்களுக்காக போய் அவங்க பிரச்சனையை சொன்னா நீங்க யார் அதை சொல்றீங்க? அப்போ அது வேற வாய், இது நார வாயின்னு ஒரு படத்துல வடிவேலு சொல்லுவார். அது மாதிரி தேர்தல் கமிஷன் ஒரு பொறுப்பற்ற தன்மையில இது விளையாடுது, ஜனநாயகத்தோட விளையாடுது. 89 லட்சம் வாக்காளர்கள் பிரச்சனைய காது கொடுக்காம சர்வ சாதாரணமா இப்படி ஒரு அலட்சியமான பதில் மூலம் அது நிராகரித்திருக்கிறது. இது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. உச்ச நீதிமன்றத்துல தமிழ்நாடு அறநிலைத்துறையின் சார்பில் பல கல்லூரிகள், பல பள்ளிகள் நடைபெற்று வருகின்றன. இதுபோல அறநிலைத்துறையின் சார்பில் கோயில்களில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து, தொகையிலிருந்து கல்விக்கு செலவழிக்கக்கூடாது என்று ஒரு வழக்கு. அந்த வழக்கை இப்போது விசாரித்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் கல்விக்கு பயன்படுத்தலாம் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. உங்களுடைய பார்வை? நீங்க கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த 2 பகுதியாக நீங்க பாருங்க. ஒன்று, உயர் நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை தனியா பார்க்கணும், உச்ச நீதிமன்றத்தில் நடந்த விஷயங்களை தனியா பார்க்கணும். உச்ச நீதிமன்றம் மிக தெளிவா சொல்லிடுச்சு, நீங்க சொன்ன மாதிரியே கல்வி கூடங்களை நடத்துவதற்கு எந்த தடையும் இல்லை, அறநிலையத்துறை கல்வி கூடங்களை நடத்தலாம்னு கல்விக்கு வழியை திறந்து விட்டுருச்சு உச்ச நீதிமன்றம். அதனால மகிழ்ச்சி, பாதகம் இல்லை. ஆனா உயர் நீதிமன்ற நிலைப்பாடு என்னன்னா, எல்லா இதையும் அப்படியே நிறுத்தணும், இந்த கல்விக்கூட வேலைகள் எல்லாம் அப்படியே நிறுத்தணும். இது சம்பந்தமா அரசாணைகள் என்னென்ன இது வரைக்கும் போட்டிருக்காங்களோ எல்லா அரசாணையும் எங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி வேலைகளை நடைபெறாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறது. இப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னதுனால அது வாஷ் ஆயிடும் நினைக்கிறேன். ஆனால் நம்முடைய கேள்வி இந்த இடத்துல என்னன்னா, உயர் நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு இவ்வளவு பெரிய முரண் வருது பாருங்க, அதை மக்கள் கவனத்துக்கு கொண்டு போகணுங்கிறதா என்னுடைய நோக்கம். ஒருத்தர் ஒரு வழக்கு போடுறாரு, கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருக்கு, அந்த பள்ளிகளை பற்றி ஒருத்தர் வழக்கு போடுறாரு. தமிழ் ஆசிரியர்களே அந்த பள்ளிகள்ல இல்ல, என்ன விதி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, கேந்திரிய வித்யாலயா பள்ளியில படிக்கிறவங்க 20 பேருக்கு மேல விருப்பம் தெரிவித்தால் ஒரு வகுப்புக்கு அதுக்கு ஆசிரியரை நியமிப்பாங்க. 20 பேர் நியமிக்கணும், விருப்பம் தெரிவிக்கணும், ஒரு ஆசிரியர் நியமிப்பாங்க. அதுவும் அந்த ஆசிரியரை நியமிச்சு அதுக்கு பிறகு அந்த 6வதுல இருந்து தான், அதுவும் 1வதுல இருந்து கிடையாது, அதுக்கு பிறகு ஒருத்தன் ஆனா எப்பல இருந்து படிக்கணும்னு சொல்றான் பாருங்க, 6வதுல இருந்து. ஆனா தாய்மொழி கல்வியை தான் நாங்க வலியுறுத்துறோம்னு இன்னொரு பக்கம் போறாங்க. ஆனா நடைமுறையில தமிழ் ஆசிரியர்கள் கிடையாது. 2வது, அந்த 6வதுல இருந்து சொல்லக்கூடிய இதை கூட ஜனவரி மாசமே முடிச்சிடணும், அதுக்கு ஒரு பெரிய வெயிட்டேஜ் கிடையாது அந்த மார்க்குக்கெல்லாம் அப்படின்னு இருக்கிற நிலைமையில தமிழாசிரியர்களே இல்ல, தமிழாசிரியர்கள் நியமனம் பண்ணுங்கன்னு சொன்னா உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது, ஒரு நீதிபதி சொல்றாரு, அதுல எல்லாம் நான் தலையிட முடியாது, அதுல ஆசிரியர் நியமனங்கள்லாம் நாங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ற. தாய்மொழியில எனக்கு ஆசிரியர் வேணும்ன்றது கோரிக்கை, அந்த கோரிக்கையில நான் தலையிட முடியாது என்பது உயர் நீதிமன்றத்தின் பதில். ஆனால் அதே உயர் நீதிமன்றம் இன்னொரு பக்கம் என்ன சொல்லுது, இந்த அறநிலையத்துறையில கல்லூரிகளை நடத்துவதற்கு தடை கொடுக்குது.
அப்போ என் கேள்வி என்னன்னா, ஒரு ஆசிரியரை நியமிப்பதற்கே தடையிட முடியாதுன்னு சொல்லக்கூடிய உயர்நீதிமன்றம் ஒரு கல்லூரி நடத்தக்கூடாதுன்னு தடை செய்ய அதிகாரம் எங்கிருந்து வருது? மொத்த ஆசிரியரை தடை பண்ணதுக்கே அதிகாரம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில ஒட்டுமொத்த கல்லூரியவே நான் தடை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மாணவர்களுடைய கல்வியை நிறுத்துவது என்பது ஒரு முரணாக தெரியுது. இதுல ஒரே மகிழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, உச்ச நீதிமன்றம் இப்ப நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கல்விக்கான ஒரு ஒரு நல்ல செய்தி தான். அதை நாம் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரு கருத்து. இதுல அப்படி பார்க்கணும். இத உச்ச நீதிமன்றத்திற்கு ஆளுநரின் அதிகாரம் பற்றி ஜனாதிபதி எழுதிய கடிதம் பற்றி தொடர்ந்து விவாதங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய நிலை உங்களது பாரு. முதல்ல என்னுடைய சட்ட அறிவை பொறுத்தவரையில உச்ச நீதிமன்றம் இதை விசாரிக்கவே கூடாது என்பது என்னுடைய நிலைப்பாடு. என்னுடைய ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அறிவு பொறுத்தவரையிலும் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. அந்த தீர்ப்புக்கு ரெண்டு வழிகள் இருக்கு. ஒண்ணு அப்பீலுக்கு போகலாம், இல்ல ரெவியூ பெட்டிஷன் போடலாம். அதை விட்டுட்டு லெட்டர் எழுதுறதுன்னா அது எந்த ஒரு நியாயம்? அது யாரா இருக்கட்டும், ஒரு தீர்ப்பு கோவிந்தசாமின்னு ஒருத்தர் தண்டிச்சிடுறாங்க, உடனே கோவிந்தசாமி கடிதம் எழுதுவாரா கோர்ட்டுக்கு? அப்பீலுக்கு போவாரா? உட்காந்து கடிதம் எழுதுவாரா? நீங்க இப்படி எல்லாம் தண்டிக்க முடியுமா? இப்படி தண்டிக்கிற அதிகாரம் இருக்கா? கோவிந்தசாமி ஆகி நான் வருத்தப்படுகிறேன், கோவிந்தசாமிக்கு இந்த உரிமை சொல்ல முடியுமா? கோவிந்தசாமி அது கோவிந்தசாமியோ குப்புசாமியோ சொல்ல முடியாது என்பதுதான் சட்டம் என்பது என்னுடைய புரிதல். அது முதல் நிலை. ரெண்டாவது, எடுத்து சொல்றாங்க அவங்க டெய்லி ஒண்ணு மத்திய அரசு வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, ஆளுநருக்கு அந்த அதிகாரம் இருக்கு, இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது மேல எந்த உத்தரவு போட்டாலும், உச்ச நீதிமன்றம் போட்டாலும் உத்தரவு போடாது. லெட்டருக்கு என்ன உத்தரவாதம் போட முடியும்? அது போட்டாலும் எந்த வகையிலையும் இது பயனளிக்க போவதில்லை. இதுக்கு சட்ட உறுதித்தன்மை எதுவும் கிடையாது. இதுல நாம கணக்குல எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவரு சொல்றாரு, மத்திய அரசாங்கத்தினுடைய வக்கீல் சொல்றாரு, ஆளுநர் ஒரு பிரச்சனையை நிறுத்தி வைத்தால் அதுக்கு அவருக்கு நல்ல இல்லாத டைம் அதிகாரம் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அவர் நிறுத்திட்டாலே அது செத்து போச்சுன்னு தான் நீங்க நினைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது, அளவு கடந்த அதிகாரம் நேரம் இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க ஏதாவது சட்ட முறைப்படி அவங்க நடந்துக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்க இந்த ரவின்னு ஒரு ஆளுநர் இருக்காருல்ல, அவர் ஆளுநர்னு சொல்லவே எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ஆளுநருக்கான எந்த ஒரு புரிதலும் இல்லாத ஒரு மனுஷனா இருக்காரு. அவரு பதவி முடிஞ்சு போச்சு அவருக்கு. அவர் இப்ப எப்படி அந்த பதவியில நீடிக்கிறாருன்னு ஒருத்தனும் இந்த நாட்டுல ஊடகமோ யாருமே இது வரைக்கும் கேள்வி கேட்கீங்க. இதுவே வேற யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே அந்த இது நீதி செத்து போச்சு, இந்த நீதி குற்றுயிரும் கொலையுருமா கிடக்குது, இந்த நீதி ஐசியூல இருக்குன்னு இருக்கிற சிண்டெல்லாம் உட்கார்ந்து ஆத்துன்னு ஆத்துவானுங்க. ஆனா இந்த செகண்ட் வரைக்கும் அந்த ரவி எப்படி அந்த பதவி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கவில்லை, ஜனநாயக முறைப்படி அறிவிக்கவில்லை. அது ஒரு விஷயம். இவங்க பேசுறது சொல்றேன், அதிகாரத்தை பத்தி பேசுறவங்களுக்கு சொல்றேன். இரண்டாவது, இந்த ஆளுநர் விவகாரத்தை பொறுத்தவரையிலும் நான் குறிப்பிட விரும்புறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்களே கான்ஸ்டிடியூஷன் டிபேட்ல பேசும்போது ஆளுநருக்கு எவ்வளவு நாள் டைம் கொடுக்கலாம் அப்படின்னு பேசும்போது 6 வாரம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க பெரிய அறிஞர்கள். அந்த 6 வாரமே அதிகம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, as soon as possible, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ. அதுக்கு பொருள் என்னன்னா, 6 வாரம் எடுத்துக்காதன்னு அர்த்தம். 6 வாரம் கொடுத்துட்டு அதுக்கு சீக்கிரம் முடியும்னா என்ன அர்த்தம்னா, அதான் ஒரு பையன் பரீட்சைக்கு இருக்கிறான்னு சொன்னா, பரீட்சைக்கு இன்னும் ஒரு 5 நாள் தாண்டா இருக்கு, அதுக்குள்ள படிச்சிடுறா அப்படின்னு சொன்னா, நான் 5 வருஷம் படிப்பேன்னு அந்த பையன் சொன்னான்னா அவன் மண்டையில என்ன இருக்கோ அதுதான் இந்த மரம் மண்டைகள்லயும் இருக்குதுன்றது என்னுடைய பார்வை. என்ன என்னுடைய சட்ட புரிதல். அந்த அறிஞர்கள் சொன்னதுக்கு மாறாக இவங்க நடக்கிறாங்க. ஒண்ணு. இரண்டாவது, நாங்க ஒரு மசோதாவை நிறுத்தினா அது செத்து போனதாக பொருள்னு சொல்றாங்க. என் கேள்வி என்னன்னா, 8 கோடி மக்கள் தேர்ந்தெடுத்து நிறைவேற்றக்கூடிய ஒரு ஜனநாயக ஒரு ஒத்தாள் எங்கனா இருந்து அதை நிறுத்திடுவாரு அப்படின்னாக்கா எந்த ஒரு நியாயம் இது? என்ன ஜனநாயகம் இது? ஜனநாயகத்தை சாவடிப்பதற்கு ஆளுநர்கள் கிடையாது.
எல்லாமே ஜனநாயகத்தை வளர்ப்பதற்காகத்தான். அப்போ இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ரெண்டாவது, இவர் எப்படி இந்த பதவியில நீடிக்கிறாருங்கிறதே அது யாரும் இன்னும் சொல்லல. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு. இடையில சொன்னாரு, நம்ம ஜாதியாலையும் மதத்தாலையும் வெள்ளக்காரர்கள் ஆங்கிலேயர்களால் தான் பிரிக்கப்பட்டோம்னு சொல்லி இருக்கிறாரு அவரு ரவி. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நான் ஆளுநர்னு சொல்றாரு திருப்பி ரவின்னு சொல்றாரு அப்படின்ட்டு. என்ன பொறுத்தவரையிலையும் ஆளுநர் வேலை பார்த்தாருன்னா ஆளுநர் ரவின்னு சொல்லுவேன். அவர் RSS வேலை பார்த்தாருன்னா நான் வெறும் ரவின்னு தான் சொல்லுவேன். அதுல இருந்து நீங்க புரிஞ்ச வேண்டியது என்னன்னா, ஆளுநர்னு சொன்னா அது ஆளுநர் சம்பந்தப்பட்டது, ரவின்னு சொன்னா அது RSS சம்பந்தப்பட்டது என்பது தாங்கள் விளங்கிக் கொள்ளுமாறு வேண்டுகிறேன். அப்போ அவர் சொல்றாரு, ஜாதி மதம் வெள்ளக்காரன் தான் பிரிச்சான்றார். இப்படியே போனா கொஞ்ச நாள்ல மனு தர்மத்தையே மவுண்ட் பேட்டன் தான் எழுதினாருன்னு சொன்னாலும் உருட்டுவாரு அவர். அந்த மாதிரி கும்பல் அது. ஏன்னா உருட்டுறதுன்னு முடிவெடுத்தா அவங்களுக்கு வரையறையே கிடையாது. இப்ப சொல்லலையா, முத விண்வெளிக்கு போனவரு அஸ்ட்ரானட் யாருன்னு கேட்டா அனுமாரு அப்படின்னு இந்த உலகத்துல எல்லா நாட்டிலயும் விண்வெளிக்கு ஆள் அனுப்புறான். ஆனா எவனுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லக்கூடிய ஆட்கள். இன்னொரு ஆளு, நீ நான் இவ்வளவுதான் வளர்றியா, நான் அதுக்கு மேல வளர்றேன் பாருன்ட்டு வளர்றதுல ஒரு போட்டி. அவர் சொல்றாரு, நம்ம கிட்ட புஷ்ப விமானம் இருந்தது, அதான் புஷ்ப விமானம் ஒன்னட்ட இருந்தது இல்ல, அப்புறம் எதுக்கு 65,000 கோடி எங்க பணத்தை கொண்டு போய் கொட்டி ரஃபேல் விமானத்தை வாங்கினீங்க, அதுல கமிஷன் அடிக்கிறீங்க? கேட்போமா கேட்க மாட்டோமா? நம்ம பணம் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, பாதுகாப்பு மந்திரி, இவங்க எல்லாம் விண்வெளி அந்த விமானம் பத்தி பேசணும்னு அவர் லெவலுக்கு அவர் உருட்ட வேணாமா? அவரு என்ன சொல்றாரு, எப்படி அந்த நாட்டு வான் பாதுகாப்பு இருக்குன்னு கேட்டா, சுதர்சன சக்கரம் வச்சிருக்கேன், அதை வச்சு அது ஏதோ கிருஷ்ணர் வச்சிருந்தாரு, அதெல்லாம் இப்ப சரிக்கு வருமா? நேற்று வச்சிருந்த செல்போன் இன்னைக்கு உபயோகப்பட மாட்டேங்குது, அட்வான்ஸ் ஆகி போகுது. நேற்று வச்சிருந்த கம்ப்யூட்டர் இன்னைக்கு பயன்பட மாட்டேங்குது. AI சாட் ஜிபிடின்னு வளருது விஞ்ஞானம். இந்த ஆளுங்க ஆயிரக்கணக்கான வருஷம் முன்ன போய் காமிக்ஸ் கதையில உள்ளதெல்லாம் சொல்லிக்கிட்டு இப்போ சீனாக்காரன் பயப்படுவானா, நான் கிருஷ்ண சக்கரம் வச்சிருக்கேன், பாகிஸ்தான்காரன் பயப்படுவானா, நான் சுதர்சன சக்கரம் வச்சிருக்கேன், சங்கு சக்கரம் வச்சிருக்கேன், அந்த சக்கரம் வச்சிருக்கேன், சைக்கிள் சக்கரம் வச்சிருக்கேன் ஏதாவது உருட்டுனா நம்புவானா? நம்ப மாட்டான். அதனால இது இவங்க தனிப்பட்ட கருத்து மட்டும் இல்லையா. இதனால எனக்கு இவ்வளவு சினம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, அடிப்படையில நான் ஒரு சாந்த சுரூபி. நான் எனக்கு ஏன் இந்த கோபம் வருதுன்னா, நம்ம நாட்டை பாதிக்குதே இது. இவங்க வளர்றது இந்த தேசத்தினுடைய மரியாதையை கெடுக்குதே என்பதற்காகத்தான் சாந்த சுரூபியான நான் சற்று சினம் கொள்ள வேண்டியதா இருக்கு ஐயா. அதனால நீங்க அதை பொருட்படுத்த வேண்டாம். இப்ப பிரதமர் மோடி ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு, உள்நாட்டு பொருட்களை பயன்படுத்தான் பெருமை என்று பேசியிருக்கிறார். உங்களது கருத்து? இல்ல, 2 விஷயம் சொல்லணும் மோடி சொன்னதுல. என்னன்னா, ஒண்ணு வேதத்துல இருந்துதான் விஞ்ஞானத்தை திருடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை திருடிதான் எல்லாம் பண்றாங்க. என் கேள்வி என்னன்னா, வேதம் ஒன்னண்ட இருக்கு, அப்போ வேதத்துல என்ன இருக்குதுன்னு உனக்கு தெரியல. வேதத்துல இருந்து விஞ்ஞானமா நீ இது வரைக்கும் எதுவும் இந்த நாட்டுக்கு எடுத்து இதான் வேதம், இதுல இருந்து எடுத்த விஞ்ஞானம் இதான் இப்ப லேட்டஸ்ட் ஆப்பிள் போனு வேதத்துல இருந்து எடுத்தேன், இதான் லேட்டஸ்ட் ஆன்டி வைரஸ், இதான் வேதத்துல இருந்து எடுத்தேன், இதான் அது இதுன்னு எதுவும் எடுத்து தரல. ஆனா என்ன சொல்ற, வேதத்துல இருந்து வெளிநாட்டுக்காரன் திருட்டான்னு சொல்ற. அப்போ உனக்கு வேதத்தை படிக்கவும் தெரியல, காப்பாற்றவும் தெரியல. எவனோ திருடி என்னமோ தயார் பண்ணி நின்றான்னா அந்த வேதத்தை நீ எதுக்கு வச்சுன்னு இருக்கிற வேஸ்டா? சொல்லுங்க. என்ன இப்படிதான் அவரு பொருத்தப்பாடு இல்லாம பேசுவாருன்றதுக்காக சொல்றேன். அவரு உள்நாட்டு பொருளை பயன்படுத்த இந்த நாட்டுல 140 கோடி பேர்ல யாரு வேணா பேசலாம். ஆனா அதை பேசக்கூடிய தகுதி என்ன இல்லாத ஒரே மனிதர், முதல் மனிதர் யாருன்னு கேட்டீங்கன்னா மோடி தான் என்னை பொறுத்தவரையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உள்நாட்டு பொருளை பயன்படுத்துறது பெருமைன்னு சொல்லக்கூடிய ஆள் என்னத்தை பயன்படுத்தணும்? உள்நாட்டு பொருளை பயன்படுத்தணும். கோட்டு போடுவது பெருமை, நான் என்ன பண்ணணும்? கோட்டு போடணும். இவரு என்னைய பார்த்து உள்நாட்டு பொருளை பயன்படுத்து, அது உனக்கு பெருமைன்னு சொல்லிட்டு, அவரு பாத்தீங்கன்னா இங்கிலாந்து கோட்டு, இத்தாலி ஷூவு, அமெரிக்கா கண்ணாடி, ஜெர்மனுடைய பேனா, உணவே பாத்தீங்கன்னா வெளிநாட்டு உணவு. அப்போ உடம்பு பூரா நீ வெளிநாட்டு பொருளை போட்டுன்னு என்ன பார்த்து உள்நாட்டு பொருளை பயன்படுத்து அது பெருமைன்னு சொன்னா கேவலமா இல்ல, இது கேலி குத்தா இல்ல. இது அவரு உள்நாட்டு பொருளை பயன்படுத்துறது இல்ல,
அவர் உள்நாட்டுல இருக்கிறது இல்லை. அதான் அவருடைய சிறப்பு. இப்படி வரும்போது அவர் எதுக்கு இந்தியாவுக்கே வராரு? மாற்று துணி எடுத்து போறதுக்கு தாங்க வராரு. அவர் இங்க வர்றதே காரணம் என்னன்னா, வந்து பேண்ட் துணி, சட்டை துணி, மாற்று துணி எடுத்து போறதுக்கு தான் வர்றாருன்றது என்னுடைய கருத்து. அவரு யாரையும் சந்திக்கிறதும் கிடையாது. இத மாதிரி ஏதாவது ஒண்ணு கிடக்கும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிரதமர் நமக்கு வாய்ச்சிருக்கிறது 140 கோடி மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, என்ன பொறுத்தவரை அவமானம். அதுதான் நம்ம நொந்து கொள்ள வேண்டியது.